வணக்கம் 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 நண்பர்களே. பாரத் குறித்த ஒரு கேள்விக்கு எனக்கு இந்தியா தான் பிடிக்கும் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் செல்லூர் ராஜா அவர்கள் பேட்டி அளிச்சிருக்கிறாரு. அதை பற்றின ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற்று வந்துட்டுருக்கு. ஸோ இதில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் நடைபெறும் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பங்கேற்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்திருந்தார். எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெறும் கூட்டத்தில் அந்த கூட்டத்தில் அதிமுக தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், அதிமுக மதுரை மாநாட்டுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். மதுரை மாநாட்டு தீர்மான விளக்க பார்த்திங்கன்னா பொதுக்கூட்டங்களில் நடத்த குறித்தும் ஆலோசனை நடத்திட்டு இருக்கிறாரு. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பின் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் என்ன தெரிவிச்சிருக்கிறாரு? மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சிறப்பாக நடந்து முடிந்துடுச்சு. கலைஞர் மிகப்பெரிய அரசியல் வித்தகர். பழுத்தும் பழம் ஏற்கனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கருத்தை கலைஞர் வழியில் தொடருவோம். எப்போதும் தேர்தல் வந்தாலும் அதை எதிர்கொள்ள அதிமுக தயாராக இருக்குது. பொதுச் செயலாளரும் அறிவுறுத்தி இருக்கிறாரு. மேலும் இதன் பின்னர் பார்த்திங்கன்னா பாரத் என்ற பெயர் உங்களுக்கு சம்மதமா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த செல்லூர் ராஜு, எனக்கு இந்தியா தான் பிடிக்கும், ஆனால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தார். மேலும் பாரத் என பெயர் மாற்றப்பட்டால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயர் பாரத் என மாற்றப்படுமா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த செல்லூர் ராஜா, எது மாதிரியும் இல்லாமல் புது மாதிரியாக உள்ளதே, அது எது நடக்குதோ அது நடக்கட்டும், பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக பதில் அளிச்சுட்டு அவருடைய உரையை முடிச்சுக்கிட்டாரு. ஸோ இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.